ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஒரு ரெஸ்ட் சர்வீஸ் இருக்குங்க. அந்த சர்வீஸை நான் நார்மல் பிளெயின் ஜாவாலேருந்து நான் எப்படி கால் பண்ண முடியும்? ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மெத்தட். ஸோ நான் டெஸ்டிங்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிளான சர்வீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்த ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீசஸ் தான். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஜாப் அப்படின்னு ரெண்டு இன்புட்டை வாங்கிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸை நேம் ஜாப் ஒரு ரேண்டம் ஐடி ப்ளஸ் கிரியேட்டட் டேட் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ இது வந்து போஸ்ட் மெத்தட், இட்ஸ் நாட் அ கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஜாவாவில் இதே வேலையை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஓப்பன் அ கனெக்ஷன். ஸோ ஓப்பன் அ கனெக்ஷன். ஸோ கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், அந்த கனெக்ஷனுக்கான URL வேணும். ஸோ அந்த URL என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட் தான் நமக்கான URL. ஸோ அதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கனெக்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் ஒரு சில இன்புட்ஸை நம்ம செட் பண்ணணும். இன்புட்ஸ்னால் ஒரு பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம். என்ன மெத்தட் நீங்கள் கால் பண்ண போகிறீங்க, கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடா, என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் பாஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் என்ன இன்புட்டை பாஸ் பண்ண போகிறீங்க எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு URL ஃபஸ்ட் ஒரு மெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெசன்டேஷன் மோடுக்கு வந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு URL நான் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா அந்த URL தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா HTTP கனெக்ஷனில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண போது HttpURLConnection. ஸோ URL and URL is equal ஸோ நியூ URL. ஸோ இந்த URL தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ணி கொண்டு வந்தால் நம்மளோட URL பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளாஸ் ஒரு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே எக்ஸப்ஷன் ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ URL ஆட் பண்ணிச்சு. அடுத்து என்ன பண்ணணும், எங்கிட்ட URL இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் HttpURLConnection யூஸ் பண்ணி இந்த மெத்தடை இந்த கனெக்ஷனை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா HttpURLConnection. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இஸ் ஈக்குவல் ஸோ URL.get ஓப்பன் கனெக்ஷன் நினைக்கிறேன். ஓப்பன் கனெக்ஷன். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு எரர் அடிக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த HttpURLConnectionால் இங்கே கேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னாச்சு, HttpURLConnection URLConnection. ஓகே, ஸோ என்னாச்சு, திரும்ப அடிக்குது. ஓகே, சேவ் இட். இதில் என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். ஆட் எக்ஸப்ஷன். ஓகே ஃபைன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி நான் பண்ண போதில் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எப்பயுமே ப்ராப்பராக வந்து ஒரு ட்ரை கேட்ச்லேயே எல்லா லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் எழுதிடலாம். ஸோ கேட்ச் என்ன எக்ஸப்ஷன் வந்தாலும் அதை கேப்சர் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா e.print_stack_trace. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ரெண்டு லைனையும் காப்பி பண்ணி நம்ம ட்ரை பிளாக்கில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஆக்சுவலி இது வந்து நம்ம டைப் காஸ்ட் தான் பண்ணோம், அதுதான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கனெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனில் ஒரு சில பேராமீட்டர் நம்ம செட் பண்ணணும், என்ன மெத்தடு என்ன ப்ராப்பர்ட்டி டைப்புன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு அவுட்புட் இந்த இடத்துலேருந்து வரணுங்கிறதால அவுட்புட் நம்ம ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும் அதுலேருந்து. ஸோ கனெக்ஷன் டாட் செட் டூ அவுட்புட்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் அதுக்கு ட்ரூன்னு செட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு அவுட்கம் எனக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது என்ன டைப் ஆஃப் மெத்தட் கால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக சொல்லணும். அதாவது என்ன கெட் மெத்தடாக போஸ்ட் மெத்தடாக போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் டைப், JSON அனுப்ப போகிறீங்களா, XML அனுப்ப போகிறீங்களா, அதையும் நீங்கள் சொல்லணும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம், ரெக்வஸ்ட் ப்ராப்பர்ட்டி மூலிமா சொல்லலாம். ரெக்வஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேரை தான் நமக்கு எடுத்துக்கும். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப், டைப்பு. ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம JSON அனுப்பலாமா, ஸோ application/JSON. நீங்கள் போஸ்ட்மேனில் பண்ணுற எல்லாத்தையுமே தான் இங்கே திரும்ப பண்ண போகிறோம். பட் அங்கே வந்து நம்ம எல்லாம் UIயில் பண்ணணும், இங்கெல்லாம் கோடிங் மூலிமா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்புட் வேணும். ஸோ ஸ்ட்ரிங் இன்புட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சோபியில் இந்த போஸ்ட்மேனில் பார்த்தோம், இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நான் இன்புட்டில் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நேம் ஜாப் இது ரெண்டு தான் நமக்கான இன்புட்டு. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நேம், அதுக்கு முன்னாடி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன், வைல்ட் காலம் போட்டு. ஸோ நேம்.
ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், நேமுக்கு அப்புறம் ஓகே மெயினாக நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ஜேசன் இல்லையா, ஜேசன்னாவே ஃபஸ்ட் எதுக்குள்ளே வரும், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ அதை போட்டு அதுக்கப்புறம் நேம் போட்டாச்சு. ஸோ நேமுக்கு அப்புறம் நமக்கு கொலன் போட்டாச்சு. இப்போ நேம் என்னோடய கீ, அதனோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஸோ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுக்கலாம், எனி நேம். நான் அதே அங்கே ட்ரை பண்ண அதே நான்சி வேல்யூவே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனில் பாருங்கள். ஸோ இந்த பேராமீட்டர் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து கம்மா கொடுத்துட்டு இந்த பேராமீட்டர் நான் செட் பண்ணணும். ஸோ அதையும் அதே மாதிரி பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த எலிமெண்ட்டை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு, ஏன்னா சிமிலர் டைப் தானே. ஸோ கம்மா ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கிடையாது, ஜாப். ஸோ ஜாப் வந்து என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெவலப்பர் இல்லைனா சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இன்புட் செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணணும். எதுக்காகனா அந்த அவுட்புட் ஸ்ட்ரீமில் தான் வந்து நம்ம இந்த இன்புட்டை பாஸ் பண்ணி அந்த ஏபிஐலேருந்து வர ரெஸ்பான்ஸை நம்ம பைட்டை தான் வாங்கிக்க முடியும். ஓகே. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நம்ம அவுட்புட் ஸ்ட்ரீமில் ரைட் பண்ணிடலாம். ஸோ அவுட்புட் ஸ்ட்ரீம் OS இஸ் ஈக்குவல் நியூ அவுட்புட் ஸ்ட்ரீம். நியூ அவுட்புட் ஸ்ட்ரீமில் ஆக்சுவலி கனெக்ஷன் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த கனெக்ஷனில் இருக்க ஸ்ட்ரீமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி நமக்கு அவுட்புட் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணலாம். அவுட்புட் ஸ்ட்ரீம் டாட் ரைட். ஸோ இது என்ன அதுக்கான இன்புட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுதான். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ரெக்வஸ்ட்டை அப்படியே பாஸ் பண்ணலாம். பட் ரெக்வஸ்ட் நம்ம டேரெக்டாக பாஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து பைட்ஸ் தான் ரீட் பண்ணிக்கும். அதனால் அந்த ரெக்வஸ்ட்டில் இருக்கிற பைட்ஸை டேரெக்டாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெக்வஸ்ட்லேருந்து டேட்டா எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணால் ஒழுங்காக நம்ம ஓப்பன் பண்ண கனெக்ஷன் அந்த ஸ்ட்ரீமை ஃப்ளஷ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஐஓவில் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ளஷ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். இன்கேஸ் ஏதாவது எரர் வருங்கிற சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதே நம்ம முன்னாடி சொல்லணும். அதாவது ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ் தவிர வேறு ஏதாவது எனக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கு ஒரு எரர் த்ரோ அடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு கண்டிஷன் எழுதுற இடத்துல என்னென்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கனெக்ஷனில் வர சக்ஸஸ் கோடு. ஸோ இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ண தான் நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது ஒரு ரெக்கார்டு புதுசாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ என்ன பண்ண நமக்கு 201 அதுதான் நமக்கு எரர் கோடாக சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் கோடாக வரும். அது வரலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பண்ண போகிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் கோடு நாட் ஈக்குவல் HTTP URLConnection டாட். ஸோ இதில் நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா HTTP created. ஸோ நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். அதனால் 201 அப்படிங்கிற இந்த எரர் கோடை நான் எக்ஸெப்ட் பண்ணுவேன். அந்த எரர் கோடு வராமல் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா I have to throw a exception. ஸோ ரன் டைம் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிக்கலாம். ஸோ நியூ ரன் டைம் எக்ஸப்ஷன். ஸோ அந்த எக்ஸப்ஷனில் ஒரு ப்ராப்பரான மெசேஜை நம்ம கொடுத்துடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபெயில்டு அண்ட் எரர் கோட் டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கனெக்ஷன்லேருந்து இந்த அதுக்கான கெட் ரெஸ்பான்ஸ் கூட நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்த அவுட்கம்மாக நான் என்ன பண்ணணும், அதை நான் ரீட் பண்ணி அதை நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம், எப்போயுமே பஃபர் ரீடர் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ரைட் பண்ணுறது அதுக்கெல்லாமே. ஸோ நான் இப்போ பஃபர் ரீடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பஃபர் ரீடர் BR இஸ் ஈக்குவல் டு நியூ பஃபர் ரீடரில் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் தான். பட் இந்த இடத்துல என்ன இன்புட் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் இருக்க இன்புட் ஸ்ட்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். கனெக்ஷன் டாட் கெட் இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு நம்மளோட பஃபரில் ஸ்ட்ரீமில் இருக்கிற டேட்டா வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற டேட்டாவை எடுத்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன், ஸ்ட்ரிங் அவுட்புட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு எஸ்ஆர்ட் மாதிரி போட்டுட்டு ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் REST APIன்னு போட்டுட்டு REST APIன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நான் ரைட் பண்ண முடியாது. எனக்கு ஸ்ட்ரீமில் வந்திருக்க இந்த ரீடரில் வந்திருக்க டேட்டா வந்து நாட் ஈக்குவல் நல்லா இருந்தால் மட்டும், அதாவது வேலிடான டேட்டா இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு சிம்பிளாக ஒரு while loop கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த while loopல என்ன பண்ண போகிறேன், அந்த அவுட்புட்டில் இருக்கிற டேட்டா நாட் நல்லான்னு செக் பண்ணுவேன். ஸோ அந்த அவுட்புட்டில் இஸ் ஈக்குவல் BR.readLine. ஐ திங்க் இதை நம்ம நிறைய டைம் பண்ணிட்டுப்போம் ஃபைல் கான்செப்ட்ஸில். ஸோ ரீட்லைன் என்ன பண்ணுறேன், நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுறேன். ஸோ டேட்டா இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், அந்த டேட்டாவை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எஸ் அவுட் ஹியர். ஸோ
அந்த டேட்டா நம்ம அவுட்புட்டில் தானே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த அவுட்புட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா வேலையும் பண்ணியாச்சு. பட் ஆனால் ஸ்டில் ஒரு வேலை இருக்குது. என்னென்னா நம்ம கனெக்ஷனை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். இல்லைனா இட் will lead to some other issue. ஸோ கனெக்ஷன் டாட் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ pretty much எல்லாமே நமக்கு முடிஞ்சிச்சுங்க. இதை ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ரைட் கிளிக் ரன் பண்ணிடலாமா? ஸோ ரன் கால் REST சர்வீஸ். ஓகே, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சா? நேம் நான்சி, ஜாப் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் ஐடி 656, கிரியேட்டட் டேட், உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்மளோட அந்த போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவுமே சேமாக தான், இதே மாதிரி ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. பட் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எரர் வரும். அந்த எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்ட் இஷ்யூ. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கோடு வந்து 403ன்னு உங்களுக்கு வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஏஜென்ட் வந்து உங்கள் ரெக்வஸ்ட்டில் மிஸ் ஆகுது. நார்மலாக தேவைப்படாது. பட் ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் மேபி எக்லிப்லேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. பேசிக்காக இந்த கனெக்ஷன் டாட் செட் ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்கீங்களா, அதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் என்னன்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம போஸ்ட்மேன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர் -ஏஜென்ட் கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ என்ன, நான் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் மொசிலா அப்படின்னு செட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இன்கேஸ் வந்து இதை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா இன்கேஸ் 403 எரர் வந்தால் மட்டும்தான். 403னா எரர் இல்லை, ஏஜென்ட் எரர். ஸோ இப்போ திரும்ப நோட் பண்ணி பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது இது ஏதாவது இஷ்யூ கொடுக்குது அப்படின்ட்டு. ஹோப்ஃபுல்லி இது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ராப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. இதை நீங்கள் இன்னும் எப்படி பெட்டராக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸை வந்து ரெக்வஸ்ட் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த JSON ரெஸ்பான்சஸ் நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைலை வந்து டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங்காக நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸி. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது எக்ஸாம்பிள் வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.